ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஃபோர்டு ஃபிகல் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை, மியூசிக் சிஸ்டம். அது என்ன ப்ராப்ளம், எதனால் இந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம பியூஸ் தான் போயிருக்கோம். மேக்ஸிமம் நான் லைன் செக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு பியூஸ் நல்லா இருக்கா இல்லை பியூஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எதனால் வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணால் லைன் வருது. அதான் பார்த்தோன்னா கீ ஆன் பண்ணுற லைன் வருது. இதில் வந்து 2 லைன் வரும் மேக்ஸிமம். ஒன்று கீ லைன், ஒன்று வந்து டைரக்ட் லைனு. இப்போ நான் கீ ஆன் பண்ணால் லைன் வருது. எக்னிஷன் கீ லைன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லைன். அதான் பார்த்தோன்னா நம்ம கீ ஆன் பண்ண கூட தேவையில்ல, கீ ஆன் பண்ணவே தேவையில்லைங்க. நார்மல் லைன், அதாவது டைரெக்டாக கண்டினியூஸாக வரும். அந்த லைன் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலை. இப்போ அது எதனால் வரல, மேக்ஸிமம் ஒன்று ஃபியூஸ் போயிருக்கும், அப்படி இல்லைனா ஒயரிங் கம்ப்ளைண்ட் ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூஸ் கிட்ட வந்துட்டேன். ஃபியூஸ் நான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ண ஃபியூஸ் பாக்ஸ் கழட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபோர்டு ஃபிகருக்கு லெஃப்ட் சைடு தான் வரும், குளோபல் பாக்ஸ் பேக் சைடு வரும். இப்போ வருது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூஸு. இப்போ ஃபியூஸ் போயிருக்கா என்ன போயிருக்கான்னு இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல ஆடியோ ஃபியூஸ்னு இருக்குது பாருங்கள், ஆடியோஸ் இருக்குங்களா, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் பார்த்தோன்னா அந்த ஃபியூஸ் தான் இப்போ நான் கரெக்டாக செக் பண்ணி எடுக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மேக்ஸிமம் 15 ஃபியூஸு. இப்போ இந்த ஃபியூஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபியூஸ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸ் போயிட்டுனால தான் உங்களுக்கு வந்து அங்கே டைரக்ட் லைன் வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஆன் ஆகலை. இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புது பீஸ் போடுறேன். புது பீஸ் போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன், லைன் வருதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் பீஸ் போட்டாச்சு. சிஸ்டம் இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. கீழே லைட் எல்லாம் எரியுதுங்களா, இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபியூஸ் போனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒயரிங் ப்ராப்ளம் ஆகும். நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங் செக் பண்ணிவிட்டு வந்து ஃபியூஸுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆடியோ ஃபியூஸ் இதுதான். கரெக்டாக நீங்களே ஃபாலோ பண்ணி நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெருசாக ஒன்றுமே இதுக்கு டூல்ஸ் தேவைன்றதில்ல. நான் வந்து சிஸ்டத்தை கழட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன், எந்த லைன் வரல, ஃபியூஸ் போனால் எந்த லைன் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டினேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நான் டெய்லியும் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.